அனைவருக்கும் வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்ற ஒரு காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கத்தினர். கும்பகோணம் டெம்பிள் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ராம்குமார் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் திராவிட செல்வன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் பாலாஜி அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் முரளி அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, தினம் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பித்து வரவேற்புரை நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாலாஜி சின்னமணி சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளிக்க இருக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களையும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் மேட்டம்ஸ் உதயா அவர்களையும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் யோகா ஓப்பனிங் பிரேயர் வாசிக்க ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் பாலாஜி சின்னமணி அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். This is Rotary prayer. O God, creator of all things, father of mankind, we thank thee for the inspiration of our founder with principles of Rotary based on high ideas of morality. We implore thee to help us Rotarian meeting here, to improve deeply the true Rotary spirit and the labor incessantly for the establishment of peace and goodwill among all people, for elimination of all bar and colors, creed and claim, for the removal of economic and social barrier, for the proper understanding of the sanctity of the human personality and dignity of labor, so that all individuals, all family, and all nations may live in amenity and fellowship and unite around the holy feet and heal thee as through the real art of our true external and all loving Father. Thank you. Next one is yoga opening prayer. Om Saganao Bhavatu Saganao Bhunatu Shagaviryam Karavabhai Tejasvina Viditamastu Ma Virvit Sagavabhai. Om Shantihi Shantihi Shantihi. நன்றி சார். ரோட்டரி பிரேயர் மற்றும் ரோட்டரி யோகா ஓப்பனிங் பிரேயர் வாசித்து சிறப்பித்த பாலாஜி சின்னமணி சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்கள் ஏற்புடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் சின்முத்திர வைங்க. நன்றாக மூச்செடுத்து எழுத்து உச்சரிக்கிறோம். சின்மை முத்திரை. ஆதிமுத்திரை.
வணக்கம் முத்திரை. வைகரை துயிலெழு. வைகரை அன்னைக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. வைகரை துயில். அன்னைக்கு வணக்கம். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். ஆசான் வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்தவரை வெற்றி. கைகள் நல்லா வரிசைக்குங்க. கண்களை மூடிட்டு கண்களை வச்சு உடலை வருடி எடுத்துக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. தினந்தோறும் நாம் ஐயா மீட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணீங்க ஐயா. ஓகே ஓகே. ஐயா வணக்கம் ஐயா, கேக்குங்களா? சரி. பேசும் எழுத்துடன் பேசா எழுத்துரின் ஆமைகள் ஐந்தும் அகத்தினில் அடங்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆ ஊ இம் இந்த எழுத்துக்களை நாம உச்சரிக்கிறது மூலியமாவே நம்முடைய உடலினுடைய ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் அதிகரிக்கும். இந்த எழுத்துக்களுக்கு மருத்துவ குணம் உண்டு. நம்ம ஆ சொல்லும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஆற்றல், ஜீரண உறுப்பு, மூலாதாரம், சுவாதிதானம், மணிபூரகம் ஆகிய சக்கரங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைச்சு நம்ம உறுப்புகளை தூய்மையாக வைத்துக் கொள்ளும். ஊ சொல்லும் போது நெஞ்சக பகுதி, இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். இம் சொல்லும் போது நம்முடைய மூளை பகுதிக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். அதனால இந்த பயிற்சியை நம்ம செய்யறது மூலியமா நம்ம ஆசனங்கள் செய்யாத முடியாத நேரங்கள்ல இந்த சில பேர் பக்கவாதத்தினால எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்தா நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு ஏற்படும். பேச முடியாதவங்களை கூட பேச வைக்க முடியும், அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிங்க. விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே கால் பாதத்தை வட்டமா சுத்துறோம். 1 2 3 4 ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3 4. நல்லா மூச்சல் தொடுங்க. அப்படியே நம்ம நின்ற நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சல் தொடுங்க. தாடாசனம். முதல் நிலை, கைகளை மேல உயர்த்துறோம். கைகளை கோர்த்துட்டு இரண்டாவது நிலை, கைகளை திருப்பி வச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை, நல்லா கைகளையும் உயர்த்தணும், காலையும் மேல நல்லா உயர்த்தணும். எவ்வளவு உயர்த்த முடியுமோ உங்களால அந்த அளவுக்கு உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கீழே இருக்கிறோம். நன்றாக மூச்சு தொடுங்க. மிக மிக பயனுள்ள இந்த ஆசனம் உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்தோட்டத்தை எடுத்துட்டு போகும். எங்க நரம்பு பிடிப்புகள் இருந்ததுனாலும் சரியாயிடும். இயற்கையாவே விலங்குகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கீழே இருந்து மேல வரைக்கும் நல்லா நெட்டை எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பயிற்சியை அது எல்லா விலங்குகளும் செய்யும்.
அது மாதிரிதான் நமக்கு இந்த தாடாசனம். அடுத்து நாம சூரிய வணக்கம். 1 2 மூச்சு இழுத்துட்டே கைகளை மேல கொண்டு வரோம். மறுபடியும் மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுலுங்க. மூச்சு விட்டுட்டே மெதுவா பாதகஸ்தாசன நிலை. காலை டச் பண்ணி பின்னாடி கை பிடிச்சி எவ்வளவு உங்களால ஃபார்வர்ட் கொண்டு வர முடியுமோ உடம்ப அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. 4 ரைட் லெக் பின்னாடி கொண்டு போறோம். நல்லா எவ்வளவு நிமிர்ந்து மேல பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்க. 5 லெஃப்ட் லெக்கை பின்னாடி கொண்டு வச்சு நல்லா காலையும் கையும் நல்லா உறுதியா நல்லா தரையில அழுத்தி வச்சிருக்கணும். மலை மாதிரி நிக்கிறோம். 6 அப்படியே நம்ம முட்டியை கீழே ஊனி நல்லா இடுப்பு கீழே கொண்டு போய் அடுத்ததுதான் முன்னாடி வரணும். தாடைக்கு டச் பண்ணுங்க. 7 பேக் பெண்டிங். 8 9 ரைட் லெக்க முன்னாடி வைக்கணும். இப்போ 10 பாதகஸ்தாசன நிலை. நல்லா 2 காலையும் பிடிச்சு தலையை நல்லா டச் பண்ணுங்க. 11 மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. மூச்சை விட்டுட்டு மீண்டும் நல்லா மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். 12 ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. சூரிய வணக்க பயிற்சி. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல ரத்தோட்டம் நல்லா போகும். கண்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடியது, மூளைக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய பயிற்சி. சூரிய வணக்கம் தொடர்ந்து செய்யறதுனால பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அடுத்து நாம உட்கட்டாசனம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். சேர் பொசிஷன், கை நீட்டிட்டு அப்படியே சேர் பொசிஷன் நிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சு தரணும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா மூச்சு தொடுங்க. அமர்ந்த நிலையில பச்சிமோத்தாசனம். முதல் நிலை கைகள் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறோம். இரண்டாவது நிலை மூச்சு இழுத்துட்டே மேல கொண்டு வாங்க. மூன்றாவது நிலை மெதுவா கால் பெருவரல பிடிச்சிடறோம். தாடையை நல்லா முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு டச் பண்ற அளவுக்கு கொண்டு போங்க. 1 2 3 4 5 6 7
8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல கொண்டு வாங்க. நன்றாக மூச்சு விடுங்க. பச்சிமோத்தாசனம் செய்யறதுனால நம்முடைய கால்கள் நன்றாக வலிமையடையும், ஜீரண உறுப்புகள் நல்ல வலிமையடையும், நீண்ட ஆயுள் பெற்று நல்ல ஆரோக்கியமா வாழலாம் அப்படிங்கிறது இந்த ஆசனத்துக்கு சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்து இப்பயிற்சி செய்யறது மூலயமா நீண்ட ஆயுளை அடையலாம். அடுத்து ஸ்ட்ரெயிட்டா படுத்துக்கிறோம். நல்லா மூச்சு விடுங்க. உத்தான பாதாசனம். கைகள் நல்லா நேரா வச்சுட்டு தரையில் நல்லா அழுத்தமா வச்சுக்கிறோம். கால் மட்டும் ஒரு அடி மேல தூக்கணும். தரையில இருந்து ஒரு அடி மட்டும் மேல தூக்கி அப்படியே நிறுத்துங்க. கைகள் நல்லா அழுத்தமா வைங்க. கையில பேலன்ஸ் இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து படகாசனம். அப்படியே தலை மேல கொண்டு வரணும், காலை மேல கொண்டு வரணும். அப்படியே நேர் நிறுத்து பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ட்ரை பண்ணி செய்யணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து சர்வங்காசனம். கால் அப்படியே மேல தூக்கி இடுப்பு நல்லா பிடிச்சிடுறோம். இடுப்பு நல்லா பிடிச்சிட்டு முழங்கை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கணும். இதே நிலையில நம்ம 60 செகண்ட் இருக்கும். இப்படி செய்ய முடியாதவங்க சுவர் பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை துணைக்கி வச்சுட்டு அப்படியே காலை அதை டச் பண்ணி அப்படியே செஞ்சு பழகிக்கலாம். செய்ய முடியாதவங்க கவனிங்க. செவத்தில் டச் பண்ணி இடுப்பு நல்லா பிடிச்சிக்கணும். சுவர்ல டச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு காலம் அப்படி காலை எடுத்து ஸ்ட்ரெயிட்டா வச்சு பழகணும். ஸ்ட்ரெயிட்டா படுத்து 1 நிமிஷம் செய்யணும், 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். இந்த ஆசனத்துல நல்லா ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க.
எப்போ இந்த ஆசனங்கள் செஞ்சாலும் 1 நிமிடம் நிற்க வேண்டும். உணர முடியலைன்னா 30 செகண்ட் நிறுத்திட்டு கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஒரு 30 செகண்ட் செய்யணும். அடுத்து நம்ம 1 நிமிஷம் நல்லா மூச்சு கவனிச்சுட்டே அமைதியே படுத்திருக்கணும். தைராய்டு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் தீரும். நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் நன்றாக சுரந்து நம்ம உடம்புல ஹார்மோன்லாம் நல்லா சுரப்பிகள் ஹார்மோன் சுரப்பி எல்லாமே நன்றாக வேலை செய்யும். உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் நல்ல ஆற்றலை பெறும். மச்சாசனம் சர்வாங்காசனம் செஞ்சா நாம கண்டிப்பா மச்சாசனம் செய்யணும். உச்சந்தலை நல்லா தரையில வச்சுட்டு மாந்தேஜ் பேலன்ஸ் பண்ணி வயிற்று பகுதியில் இப்படி வணக்கம் வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். கால் நல்லா நீட்டிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. நன்றாக மூச்சு கொடுங்க. கை வைத்து போன செய்த மெதுவாக இருந்துச்சுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி கபாலபதி. சின்மத்தை வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்டு பெருவரில் வச்சிடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மிக சிறப்பு. நல்லா மூச்சு கவனிங்க. அமைதியா மூச்சு காற்ற கவனிக்கிறோம். மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. 2 எழுச்சி முத்திரை. நீண்ட மூச்செழுத்து. மூச்சை கவனிங்க. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுறோம். பஸ்திரியா நல்லா உள்ள மூச்சு இழுத்து விடுங்க. 1 நல்லா இழுத்து விடணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு கவனிங்க. மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7
8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 கையில சின்மத்தை வச்சு நன்றாக மூச்சை கவனிங்க. நம்முடைய கவனங்கள் முழுவதும் மூச்சுக்காற்றின் மீதே இருக்க வேண்டும். திருமூலர் பஸ்திரியா ஆதிமத்தை வச்சு ஸ்ட்ரெயிட்டா போறங்க. 1. மேல போகும்போது நல்லா மூச்சு இழுத்துட்டே போகணும். கீழே வரும்போது அப்படி நல்லா மூச்சு காற்ற வெளியே விடணும். சரிங்களா? 1. சூப்பர். அதே மாதிரிதான் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நன்றாக மூச்செழுத்து இம் சொல்லுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கண்ண மூடி படுத்துருங்க. எல்லாரும் சாந்தியாசன நிலையில் படுத்துருங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ஆற்றல் கிடைக்கட்டும். ஓய்வு நிலைக்கு வந்துடுறோம். நம்முடைய தசைகள் நல்லா தளர்வா வச்சுக்கணும். கண்களை மூடிக்கணும். உடல் முழுவதும் ஓய்வு நிலையில் வச்சுக்கங்க. தொடர்ந்து மூச்சு காற்றையே கவனிச்சு அமைதியாக சுவாசத்தை கவனிங்க. எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் நம் உடல் முழுவதும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து எல்லா ஆற்றலையும் தந்து நம் உடலையும் மனதையும் முழுமையான ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இறை ஆற்றலை நாம் தொடர்ந்து பெற்றுக் கொண்டுள்ளோம். நாம் தொடர்ந்து ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், நல்ல கருத்துக்களை நாம் இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக கேட்பதன் மூலமாக நம் உடல் மனம் நிறைகுடம் போல நம்முடைய தூய்மையான எண்ணங்களை நிரப்பி நாம் ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியமாக வாழ ஒவ்வொரு நொடி பொழுதும் தொடர்ந்து பயிற்சிகளை செய்து கொண்டு பிரபஞ்ச ஆற்றலை கவனித்துக் கொண்டு நாம் வாழ்வியல் கடமையாற்றுவோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கம் நிர்வாகங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். வலிப்புன்னு சொல்றாங்க இல்லையா, பிக்ஸ். அந்த வலிப்பு வந்தா எப்படி சரி பண்றது, இயற்கையா மருந்து இல்லாம அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த வலிப்பு ஏன் வருதுன்னு பார்க்கலாம். வலிப்புங்கிறது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி. நீங்க எலும்பு பாருங்க, அமுத்துங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதா, கல்லு மாதிரி இருக்கா? சதையெல்லாம் பாருங்க, மசில் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் திடம் கம்மியா இருக்குதா? நரம்பு பாருங்க, தொட்டு பாருங்க, பொல்லையா இருக்கும். ஏன்னா நரம்புல நிறைய காத்து இருக்கு. அதாவது
வலிப்பு என்பது காற்று சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. நமது உடம்பில் உள்ள காற்று தூய்மை கெடும் பொழுது, சுத்தமா இல்லாத பொழுது வலிப்பு வருங்க. அப்ப காத்த சரி பண்ணாதான் சரி பண்ண முடியும். அதாவது நரம்பு மண்டலம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுது. இப்போ இந்த டியூப்லைட் இருக்கு இல்லையா, டியூப்லைட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஆனா மினுக் 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 அப்படின்னு சொல்லிட்டு எரியுமா இல்லையா? ஏன்? அது நடுவுல காத்து இருக்கு இல்லையா, அந்த காத்து தான் எரியுது. அதாவது நரம்பு மண்டலம் இருக்கு இல்லைங்களா, அது அதிகமாக காத்தால் உருவாக்கப்பட்டது. காத்து மூலியமா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அந்த காலத்துல மணி மண்டபம் கட்டி வச்சிருப்பாங்களாமா ராஜா காலத்துல. ராஜா ஒரு அரண்மனையில உட்கார்ந்துருப்பாரு. ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவருடைய எல்லை இருக்கும். அங்க ஒரு விருந்தாளி வந்துட்டாரு. ராஜாக்கு எப்படி தெரியும்? அங்க ஒரு போருக்கு வந்துட்டாங்க. ராஜாக்கு எப்படி தெரியும்? அப்ப என்ன பண்ணுவாங்களாமா, காத்த கணக்கு பண்ணி இங்க ஒரு மணி மண்டபம் கட்டி டங்கு அடிச்சா அந்த சவுண்டு எவ்வளவு கிலோமீட்டர் கேக்குதோ அந்த இடத்துல இன்னொரு மணிமண்டபம் வச்சு அந்த சவுண்ட் அவரு கேட்டு அவரு டங்கு நினைச்சு அடுத்த மணிமண்டபத்தை கேட்டு 5 நிமிஷத்துல ராஜாவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பெல்லாம் பேஜரு, வாட்ஸ்அப், செல்போன் எல்லாம் கிடையாது. டங்கு 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 டங்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பெல் அடிச்சா போரு, 2 பெல் அடிச்சா விருந்தாளி அப்படின்னு அவங்க எல்லாம் கோடு வேர்டு வச்சிருப்பாங்க. இப்படிதான் மணி மண்டபம் மூலியமாக இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி நமது உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு நடுவில் இருக்கிற காத்து மூலியமா வேகமா இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த காத்து இருக்கு இல்லையா, அது குப்பை காத்தா மாறினாலோ இல்ல உடம்புல காத்து குறைபாடு ஏற்பட்டாலோ, கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருந்தாலோ, குப்பை காத்து நிறைய வந்தாலோ இது என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷன் ஒழுங்கா பாஸ் பண்ண முடியாம டியூப்லைட் மாதிரி மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு எரியும் பொழுது, அந்த கனெக்ஷன் விட்டு விட்டு வரும் பொழுது உடம்பு ஃபுல்லா வலிப்பு ஏற்படுகிறது. எனவே வலிப்பு என்பது காற்று குறைபாடு, கெட்ட காத்து என்பதை புரிந்து கொண்டு நாம என்ன பண்ணணும்னா காத்த ஒழுங்கு பண்ணணுங்க. அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, நாடி சுத்தின்னு ஒரு பயிற்சி இருக்குங்க. நாடி சுத்தி. இந்த நாடி சுத்தி மூச்சு பயிற்சிய தினமும் ஒரு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை தினமும் செஞ்சு பாருங்க. யாருக்கு வலிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக 100 நாளில் குணமாகும். யாரெல்லாம் வலிப்புக்கு மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களோ நாடி சுத்திய டெய்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மருந்து மாத்திரையை படிப்படியாக குறைக்க முடியும். சரி, நாடி சுத்தி எப்படி பண்றது அப்படின்னு இப்ப சொல்லி கொடுக்குறேன். பாருங்க, சாதாரணமா சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கணும், முதுகு நேரா வச்சுக்கணும், இடது கை சின்முத்ரா. சின்முத்ரான்னு என்ன? ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் லேசா அந்த ஓரத்துல தொட்டுட்டு மொத்த 3 விரல நீட்டி இருக்கணும். பாருங்க, இதான் சின்முத்ரா. இப்படி விரல கை வச்சுட்டு வலது கை இருக்கு இல்லைங்களா, வலது கையில ஆள்காட்டி விரலையும் நீளமான விரலையும் மடிச்சிடணும். மொத்தம் 3 விரல் நீட்டிட்டு இருக்கணும். அதாங்க இண்டெக்ஸ் ஃபிங்கரும் லாங் ஃபிங்கரும் மடிச்சிடணுங்க. எதுக்கு தெரியுமா? மூக்கு இடிக்காம இருக்கிறதுக்கு. இவ்வளவுதான். பாருங்க, இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு கட்டை விரல் இருக்கு இல்லையா, இது வலது நாசி அடைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். சுண்டு விரலும் மோதிர விரலும் இருக்கு இல்லைங்களா, இது இடது நாசி அடைக்கிறதுக்கு பயன்படுத்தணும். பாருங்க, இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு முதல்ல என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கைய ஒரு மூக்கு பக்கம் அடைச்சிடணும். அடைச்சாச்சா? ஒரு பக்கம் இழுக்கணுங்க. இங்க பாருங்க, இழுத்தாச்சா? இப்ப நான் இடது பக்கமா இழுக்கிறேன். பாருங்க, இடது பக்கம் இழுத்தாச்சு. இழுத்து முடிச்சோடனே இடது நாசி அடைச்சிடணும். வலது பக்கமா காத்த வெளியே விடணும். இங்க பாருங்க, வலது பக்கம் மெதுவா வெளியே வர்றேன். விட்ட உடனே அதே பக்கம் இழுக்கணுங்க. இழுத்த உடனே அடைச்சிடணும். அதாவது ஒரு பக்கம் இழுத்தீங்கன்னா அடைச்சிடணும், இன்னொரு பக்கம் மெதுவா வெளியே விடணும். விட்ட உடனே அதே இடத்துல இழுக்கணும், அடைச்சிடணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இழுத்தா அடைக்கணும், விட்டா அடைக்கூடாது. ஒரு பக்கம் இழுக்கிறீங்க, அடைக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வெளியே விடுறீங்க, வெளிவிட்டு தீர்ந்த உடனே மறுபடியும் இழுக்கிறீங்க, அடைக்கிறீங்க, இந்த பக்கம் வெளியே விடுறீங்க. இதாங்க பயிற்சி. இதற்கு பேரு நாடி சுத்தின்னு பேருங்க. இதுல முக்கியமான விஷயம், அதாவது இழுக்கிறத விட விடுறது அதிகமா இருக்கணும். இங்க பாருங்க, 1 லிட்டர் இழுத்து 2 லிட்டர்லாம் விட முடியாது. 1 லிட்டர் இழுத்தா 1 லிட்டர் தானே விட முடியும். நானு அளவை சொல்லல, குவான்டிட்டியே சொல்லல. டைம், நேரம் 5 வினாடி இழுத்தால்
வினாடி இழுத்து 5 வினாடி விட்டு இல்ல 5 வினாடி இழுத்து 4 வினாடி விட்டுட்டீங்கன்னா உங்க உடம்புல ஆப்போசிட்டா ரியாக்ஷன் ஆகும். தப்பு. 5 வினாடி இழுத்தா 10 வினாடி விடணுங்க. இதுதாங்க நல்லது. இப்படி கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு ஒரு அரை மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் தினமும் செஞ்சுட்டு வாங்களேன். இவருங்க நாடி சுத்தி பயிற்சியை தினமும் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் செய்தால் உலகத்தில் எப்பேற்பட்ட பிட்ஸ் அப்படிங்கிற வலிப்பு அப்படிங்கிற வியாதி இருந்தாலும் 100 முதல் 150 நாளுக்குள்ள கண்டிப்பாக முற்றிலுமாக குணமாகி உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். உங்கள் மருந்து மாத்திரையை நீங்கள் படிப்படியாக குறைத்து ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு முழு மருந்து மாத்திரை விட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக வாழலாம். நாடி சுத்தி ஒரு அருமையான பயிற்சி. அடுத்தது, இந்த வலிப்பு இருக்கிறவங்க குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது. குப்புறப்படுத்து தூங்குனீங்கன்னா லங்ஸ் அமுங்கும் இல்லையா, நுரையீரல் காத்து ஒழுங்கா இருக்காது. பெட்ஷீட் இருக்கு இல்லையா, தலையோட போத்தி படுக்கக்கூடாது. சில பேர் அப்படிதான் பெட்ஷீட் தலையோட போத்தி படுப்பாங்க. அப்ப காத்து குறைபாடு வந்துட்டு பிடிச்சு வந்துடும். காத்தோட்டமான இடத்துல படுக்கணும். கொசுவத்தி எல்லாம் பத்த வைக்க கூடாது. நல்லா காத்தோட்டமான இடமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஏசியில இல்லாம இருக்கணும். இப்படி காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒழுங்கு செய்தால் வலிப்பு என்ற வியாதி கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். எனவே வலிப்பு என்ற நோயை நாடி சுத்தி என்ற பிராணாயாமம் செய்து நாம் குணப்படுத்தி நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ்ந்து மருந்து மாத்திரையிலிருந்து வெளியே வந்து ஒரு மருந்தில்லாத உலகத்தை உருவாக்குவோமாக. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு நாடி சுத்தியை பற்றி நமக்கு தினமும் கருத்துக்களை தினமும் சொல்லி நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் பற்றி நமக்கு இன்னைக்கு வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து சிறப்பா ஒரு வகுப்படுத்திருக்கிறாங்க. இன்றைய வேளையில் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அனைவரும் அவளுடைய எதிர்பார்க்கும் ஆட்டம்ஸ் உதயா அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஐயாவோட ஒரு செஷன் இல்லைன்னா எல்லாருக்குமே ஒரு போன வாரமே ஞாயிற்றுக்கிழமை ஐயா செஷன் இல்லை. இன்று நமக்கு வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தொடர்ந்த வாரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு செய்திகளை வந்து நமக்கு சிறப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து எப்படி கார்டிசோல் வந்து சுரக்கக்கூடாது, டோபோமின் எப்படி சுரக்கணும், நமக்கு வந்து 2 செல்கள் வந்து சுரந்துகிட்டு இருக்கு, எதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணுங்கிறது பற்றி அற்புதமாக நமக்கு ஒரு விளக்கம் அளித்து எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டோபமின் சுரக்கிற அளவுக்கு ஒரு எல்லாருமே விழிப்புணர்வோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயிற்சியும் செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயாவோட கருத்துக்கள் எல்லாருக்கும் ஒரு அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னாக்கா செய்யறது சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அதோடைய பயன்கள் பெருசா இருக்கும் அப்படின்னு தான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து தோஷங்கள் பற்றி நமக்கு சிறப்பான விளக்கம் அளிக்க சென்ற வாரமே சொல்லியிருந்தாங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு தோஷங்களை பற்றி ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்த போறோம் அப்படின்ட்டு. அந்த வகையிலே இன்று நமக்கு தோஷங்கள் பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க ஆட்டம்ஸ் உதயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் ஆக்சிடோசின் வணக்கம். வணக்கம். போன வாரத்துக்கு முந்தைய வாரம் சொல்லி கொடுத்த பயிற்சியை எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? செஞ்சுக்கிட்டு இருந்தா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா நோன் டைப் பண்ணுங்க. ஓரளவு முடிஞ்சவங்க வீடியோல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா வந்து வீடியோல வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அனைவரும் வீடியோல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. எஸ் எஸ் பரவாயில்ல, 3 பேர் இந்த முறை பயிற்சி செஞ்சிருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். 35 பேர்ல 3 பேர், நல்லதுங்க. இன்னைக்கு செஷன் தோஷங்கள் நீங்கிட அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாரு. நான் வந்து தோஷங்கள் பத்தி பேச போறேன்னு சொன்னேன், ஆனா எந்த தோஷம்னு சொல்லாம வந்துட்டேன். ஸோ அதனால எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இன்னும் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பத்திலாம் தெரியும் அப்படின்னு நீங்க போடலாம். அதாவது தோஷம்னு சொல்லும்போது
என்னெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு இல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஒண்ணு நீங்க சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மெசேஜில் டைப் பண்ணலாம். தோஷங்கள், எந்த தோஷங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல என்ன தோஷங்கள்லாம் இருக்கு, இன்னைக்கு எந்த தோஷத்தெல்லாம் பத்தி சொல்லுவாருன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்றத பத்தி நீங்க போடலாம். சிலர் நான் எடுத்த ஹார்மோன் தெரப்பி லெவல் 1 அப்படின்ற 10 மணி நேர கிளாஸ பார்த்து முடிச்சிருப்பீங்க. அப்போ நான் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆன்சரை போடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆன்சரை போடக்கூடாது. நிதானமா பொறுமையா வெயிட் பண்ணணும். மத்தவங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். தோஷம், சொல்லுங்க என்னென்ன தோஷம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, என்னென்ன தோஷம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்ல இன்னைக்கு எந்தெந்த தோஷத்துக்கெல்லாம் தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு வந்தீங்க அப்படின்றத சொல்லலாம். பழக்க தோஷம், சூப்பர், நல்ல ஒரு ஆன்சர். நல்ல சிவம் ஐயா, நல்ல ஆன்சர் கொடுத்திருக்காரு. ஏன்னா இது ஒரு இன்டராக்டிவ் செஷன் தான். நீங்க ஆன்சர் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் செஷன் மாதிரி தான் போகும். யாராவது அன்மியூட் பண்ணிட்டு அப்படியே லைனா சொல்றதுனா கூட நீங்க சொல்லலாம். அன்வைட் பண்ணிட்டு வேணா சொல்லுங்க. அன்வைட் பண்ணியாச்சு எல்லாரையும். அன்மியூட் பண்ணியாச்சு. அன்மியூட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் தெரியும், தோஷங்கள் தெரியும், இல்ல இதெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சீங்க நீங்க சொல்லலாம். சார் மயில் வாகனன் வீடியோ வரல சார். நீங்க ஆன் பண்ணுங்க சார். நீங்க ஐயா உங்களோட நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு ஐயா. மத்தபடி வீடியோ ஆடியோ எல்லாம் தெரியுது. வந்துகிட்டு இருக்கு. ஆமா. மயில்வாகனன் ஐயா உங்க இஷ்யூ, உங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. என்ன தோஷம் யாருக்கும் வெறும் ஒரு நபர் மட்டும் பழக்க தோஷம் மட்டும் போட்டிருக்காரு. மத்தபடி தோஷம்னா என்னன்னே ஒரு ஆன்சர் கூட காணுமே. ஐயா ஜலதோஷங்க ஐயா. ஜலதோஷம், சூப்பரு. நல்ல 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 பதில், நல்ல பதில். இப்பதான் ஆன்சர் வருது ஒவ்வொருத்தருக்கா. இப்பதான் கேள்வி இப்பதான் புரிஞ்சுது போல. கேள்வி புரியாம வருது போல. செவ்வாதோஷம், சூப்பர் சார். அடுத்து புத்திரு தோஷம், பித்ரு தோஷம். ஓகே ஓகே. நாகதோஷம், நாகதோஷம், சூப்பர் சார். கண் தோஷம், கலத்திர தோஷம், கலத்திர தோஷம், சூப்பர். பிரதோஷம், பிரதோஷம். அது இதுல வராது. பழக்க தோஷம், பழக்க தோஷம், சூப்பர். இன்னும் நிறைய தோஷங்கள்னு சொன்னா இப்ப சொன்ன நீங்க பரவாயில்ல, இப்பதான் இன்டராக்ட் ஆகுறீங்க. இந்த தோஷங்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய தோஷம் இருக்கு. சிலருக்கு இட்லி தோஷம். இட்லி தோஷம்னா இட்லி சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது. சிலருக்கு சக்கரை தோஷம், சர்க்கரையை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் தோஷம்னு சொல்லும் போது அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நாம இந்த பல்வேறு தோஷங்களுக்கான ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். அடுத்ததா இந்த தோஷம்லாம் நமக்கு வந்தா வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா எல்லாரும் வேணும் வேணும் வேணும்னு கேட்கிற ஒரு தோஷம், அது என்ன நேரடி ஆன்சர் போட்டீங்க முன்கூட்டியே. அதுக்கு பேர் தாங்க சந்தோஷம். சந்தோஷம், சந்தோஷம். கோயிலுக்கு போன என்ன கேக்குறாங்க முதல்ல கடவுள்கிட்ட? கடவுளே என்ன சந்தோஷமா வச்சுக்கப்பா. எப்படி? கடவுளே என்ன சந்தோஷமா வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் கேட்கிற தோஷமே சந்தோஷம்தான். அப்படியே பக்கத்துல ஒருத்தர், அவருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும். சாமி எனக்கு செவ்வாய் தோஷம் சரியாகணும் சரியாகணும் சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பாரு. அவர் சரியாகணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பாரு, இவர் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சந்தோஷம் அது எப்படி வருது? ஏன்னா நீ கடவுள்கிட்ட கூட சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, சந்தோஷமா இருக்கணும்பா, சந்தோஷமா இருந்தா போதும்பா அப்படின்னு தான் எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன ஆராய்ச்சி பண்றாங்கன்னா,
உலக மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ அந்த சந்தோஷம் எப்படி வருதுன்னு நாம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல ஆராய்ச்சியில இறங்குறாங்க. அந்த ஆராய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா பண்ண 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 அவங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்க வருது அப்படின்னு சொன்னா, ஆசை வரும் முன்னே சந்தோஷம் வரும் பின்னே அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சந்தோஷம் வர்றதுக்கு முன்னாடி ஆசை அப்படின்றது வரும். அந்த ஆசை தான் சந்தோஷமாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணமா, உங்க பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்று உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைப்படி எக்ஸாம்ல பையன் பாஸ் ஆயிட்டா நிறைய மார்க் வாங்கிட்டா உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும். அதே போலதான் பசங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கும். அது கரெக்டா அதே போல ஒரு வேலைக்கு போயிட்டா சந்தோஷம் வந்துடும். இந்த மாதிரி கல்யாணம் ஆகிறது, குழந்தைங்க, பணம் வர்றதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள், எண்ணற்ற ஆசைகள் ஒவ்வொரு நபருக்கும் இருக்குது. அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகும் போது, நாம நினைச்ச மாதிரி நடக்கும் போது நமக்கு சந்தோஷம் வருது. ஆமாவா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? எஸ். எஸ். குட். எஸ். அது வரும்போதுதான் நமக்கு சந்தோஷம் அப்படின்றது வருது. அப்போ ஒரு நாணயம், காயினுக்கு எடுத்தீங்கன்னா 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் பூ, இன்னொரு பக்கம் ஹெட். அந்த மாதிரி தலைன்ற மாதிரி. ஆனா ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆசை வருது, நிறைவேறனா சந்தோஷம் வருது. நிறைவேறல, எதிர்பார்த்தது நடக்கல, கேட்டது கிடைக்கல, பசங்க ஒழுங்கா படிக்கல, சொன்ன பேச்ச கேட்கல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க, வேலை கிடைக்கல, வீட்டுல சும்மாதான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காத போது, நடக்காத போது, வேற மாதிரி நடக்கும் போது அவங்களுக்குள்ளதான் கவலை, ஸ்ட்ரெஸ், வருத்தம், கோபம், பயம்னு சொல்லக்கூடிய கீழ்நிலை உணர்வுகள் அவங்களுக்குள்ள வந்துருது. அப்போ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாலும் ஆசைதான் காரணம். ஒரு நபர் துக்கமா இருக்கிறதுக்கும் அவருடைய ஆசைதான் காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததான் இப்படி ஆசை நிறைவேறுனா சந்தோஷம், ஆசை நிறைவேறல அப்படின்னு சொன்னா துக்கம். சரி, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு நாம இந்த டோபமின், கார்டிசோல் அப்படின்ற விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நபருக்கு ஆசை வருது, அது கிடைக்கும் போது என்ன வருது? டோபமின் ஹார்மோன் சுரக்குது. இட்லி பூ மாதிரி இருக்கணும்னு வீட்டுல எதிர்பார்க்கறாங்க. பூ மாதிரி இருந்தா சந்தோஷம். அதுவே பாறாங்கல் மாதிரி இருந்தா என்ன பண்றது? உடனே சண்டை ஆயிடும், இல்ல உடனே ஏதாவது டென்ஷன் ஆயிடும். அந்த இடத்துல என்ன சுரக்குதுன்னா கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் சுரக்குது. ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல எல்லாம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். ஆனா அமைதியா இல்லாம அப்படியே கூச்சல் போட்டுக்கிட்டு, சத்தம் போட்டுக்கிட்டு, கத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா டென்ஷன் ஆகும்போது கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்குது. இந்த மாதிரி லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு இடத்துலயுமே நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே கார்டிசோல் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கதான் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆசைதான் சந்தோஷத்தையும் கொடுக்குது, துக்கத்தையும் கொடுக்குது. அப்போ இத ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு, இதுல இருந்து நம்ம மாறி வெளியே வர்றதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ரிசர்ச் போறாங்க. அந்த ரிசர்ச் என்ன பண்றாங்கன்னா, அதான் இந்த சித்தர்கள், முனிவர்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க இங்க இருக்கிற மாதிரி. அதே போல திபெத்ல இருக்கக்கூடிய யோகிகள் அவங்க கிட்ட போயிட்டு ரிசர்ச் பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு நபர், நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரோ இல்ல உங்க ஊர்ல இருக்கிற ஒரு நபருக்கு பசங்க இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நிறைய மார்க் வாங்குவாங்க, பெரிய ஸ்கூல்ல போவாங்க, கல்யாணம் நடக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம். அந்த நபர் உடம்புல எவ்வளவு டோபமின் சுரக்குதோ அதை விட அதிகமான டோபமின் யாருக்கு சுரக்குது அப்படின்னு சொன்னா அந்த திபெத்ல இருக்கிறாங்க யோகிகள், அவங்களுக்கு சுரக்குதான்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. சின்ன வயசுலயே நமக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா, நல்லா படிப்பா, நிறைய மார்க் வாங்கப்பா, ஸ்கூலுக்கு போப்பா, வேலைக்கு போப்பா, கல்யாணம் பண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணாதான் டோபமின் சுரக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சிருந்தோம். அறிவியல் அப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இதெல்லாம் இருக்கிற நபரை விட இந்த எதுவுமே இல்லாத இப்ப யோகிகள்னு சொல்லும் போது ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, மார்க் வாங்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, கார் இருக்காது, பைக் இருக்காது, இஎம்ஐ இருக்காது, சொந்தமா வீடு இருக்காது, சொந்தமா சாப்பாடு கூட இருக்காது, யாருக்கிட்ட யாசகம் பிச்சை வாங்கிதான் சாப்பிடுவாங்க. அப்போ இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு டோபமின்னு நாம புரிஞ்சுக்கிறோம், இல்ல புரிஞ்சு வச்சிருக்கோம். இது எதுவுமே இல்லாம இவங்க உடம்புல மட்டும் எப்படி இவ்வளவு டோபமின் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இத பார்க்கும்போதுதான் சயின்டிஸ்ட் எல்லாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போறாங்க. என்னது இது, என்ன நடக்குது, நாம முதல்ல ஒரு ரிசர்ச் பண்ணா இங்க வேற என்னமோ நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ள என்ன இருக்குன்னு தேடுவோம் அப்படின்னு பாக்குறாங்க. அங்கதான் அதை நம்ம எப்படி கொண்டு வரோம்னா பழைய காலத்து கதையில இருந்து கொண்டு வருவோம். அந்த காலத்துல எல்லாம், அந்த காலத்துல இல்ல, இந்த காலத்துல கூட ஏதாவது நீங்க சில ஸ்டோரிஸ் இல்ல சில சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் போய் பார்த்திருப்பீங்க. அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, ஏன் சாமி இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போலாமே, இவ்வளவு உழைச்சி சம்பாரிச்சு சாப்பிடலாமே அப்படின்லாம் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க, தம்பி உனக்கு சந்தோஷம் வெளியிருந்து கிடைக்குது, எனக்கு சந்தோஷம் உள்ள இருந்தே கிடைக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா இத நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷம் வெளியிருந்து கிடைக்குது, எனக்கு சந்தோஷம் உள்ள இருந்தே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருக்கிற சித்தர்கள் முனிவர்கள் சொல்லும் போது சயின்டிஸ்ட் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. இப்ப கிண்டல் பண்றாங்க இல்ல, அந்த மாதிரி அது எப்படி எங்களுக்கு மட்டும் உள்ள இருந்து, உங்களுக்கு மட்டும் உள்ள இருந்து சுரக்கும், எங்களுக்கு மட்டும் வெளியே இருந்து சுரக்குமா, எங்களுக்கு வந்த ரத்தம் உங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணாங்க. அந்த கிண்டல் பண்ண நபர்கள் இப்போ என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரீசர்ச்சுக்கு அப்புறம், ஆமா அதெல்லாம் உண்மைதான் போல, இந்த பொருட்கள் எல்லாம் இருந்து சந்தோஷமா இருக்கிற நபருக்கு கிடைக்கக்கூடிய டோபமின் அளவை விட இந்த பொருள் எதுவுமே இல்லாம சும்மா இருக்கிற இந்த நபர்களுக்கு டோபமின் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த ரீசர்ச்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, சந்தோஷமா இருக்கும் போது தான் டோபமின் சுரக்கும். ஆமா. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நிதானமா இருக்கும் போது, பொறுமையா இருக்கும் போது, அமைதியா இருக்கும் போதும் டோபமின் அப்படின்ற ஹார்மோன் ஒரு நபருக்கு சுரக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. எப்போ அந்த திபெத்ல போயிட்டு யோகிகள், நம்ம ஊர்ல இருக்க சித்தர்கள் முனிவர்கள் மாதிரி அங்க இருக்கிற யோகிகளை சயின்டிபிக்கா ரீசர்ச் பண்ணும்போது அவங்க உடம்புல டோபமின் அளவு எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணும்போது தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இதுக்கும் தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் தோஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? இத வச்சு தோஷத்தை நீக்க முடியுமா, தோஷத்தை சரி பண்ண முடியுமா? யோசிங்க. முடியும் அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க. இந்த அறிவை வச்சு, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த அறிவை வச்சு ஒரு தோஷத்தை சரி பண்ண முடியுமா முடியாதா? முடியும். முடியும். முடியும் சார், Yes. முடியும். 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 ஓகே. முடியும் sir. முடியும் சார். முடியும். முடியும். இந்த ஆன்சர்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னு தான் நீங்க எல்லாம் சொல்லணும்னு தான். ஓகே, இப்ப முடியும்னு சொன்னீங்க இல்லைங்களா, எல்லாரும் முடியும் முடியும் எஸ்ன்னு சொன்னீங்க. அடுத்த ட்விஸ்ட், எப்படி முடியும்? நிதானமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், இத வச்சு பொறுமையா. செவ்வாய் தோஷம், பித்ரு தோஷம், சர்ப்ப தோஷம், அடுத்து அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம். விதவிதமா இப்போ சாம்பார் ரெடி பண்றாங்க இல்லைங்களா, முருங்கைக்காய் சாம்பார், மாங்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் அப்படின்ற மாதிரி வெரைட்டி வெரைட்டியா டிசைனா நிறைய தோஷங்கள் இருக்கு. அந்த தோஷத்தை எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை வச்சு பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்? ஆசை இல்லாம இருந்தா பண்ணிடலாம். ஆசை இல்லாமல் இருந்தா முடியும். முடியுமா? முதல்ல அது முடியுமா?
சும்மா இருந்து சுகம் கண்ட பிறகு எல்லா தோஷம் அதே ஒரு பழக்க தோஷமாயிருந்தனால மற்ற தோஷங்கள் வராதுங்க. வராது. நல்லது, நல்ல பதில். அடுத்து வேற யாரு? அக்செப்ட் பண்ணிக்கணும் சார். எதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. எதையுமே accept பண்ணிக்கணும். ரைட் ஆர் ராங். அதாவது வந்து அக்செப்டன்ஸ் இருக்கணும். அக்செப்டன்ஸுக்கு வந்து மனம் அமைதியா இருந்து, நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி மூச்சை கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருந்துச்சுனாக்கா கூட, உங்களுக்கு ஒரு பொருள்ல வந்து வெறுப்பு இருந்துச்சுன்னா கூட, சரி நமக்கு ஏற்பட்டுறதா இருக்குது. அதனால நாம இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு மனோபாவமும், அதே மாதிரி அந்த மூச்சை கவனித்து அந்த சமயத்துல இப்போ சமநிலைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு வந்து அது பாசிட்டிவா இருக்குங்க. கரெக்ட், கரெக்ட். இப்போ நான் ஏன் சொல்லுங்க சார். புரிதல் வேணும். புரிதல் வேணும். நல்ல விஷயம். புரிதல் வேணும். அந்த புரிதல் சரியான தெளிவான புரிதலா இருக்கணும். யூடியூப்ல ஒரு டக்குன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தோம், ஒரு இது படிச்சோம், நியூஸ் பேப்பர்ல படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு அறிவா மட்டும் எடுத்துக்காம சரியான தெளிவான புரிதலா இருக்கணும். அதான் முக்கியம். இப்போ நான் பாட்டுன்னு அடுத்து இதான் இதை வச்சு இந்த தோஷத்தை இப்படி எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இன்டராக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இத புரிஞ்சுக்கிட்டு எப்படி தீர்வை உருவாக்குறீங்க, சொல்யூஷனை யோசிக்கிறீங்க. ஒரு கத்து கொடுக்கிற நபர் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கத்துக்கிறவங்க தானா தன் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய லெவலுக்கு சொல்லி கொடுக்கணும். அதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து அதுல இருந்து தீர்வை உங்களை கண்டுபிடிக்க வைக்கணும். அதை இல்லாம நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருந்துட்டு நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டு அடுத்த நாள் வந்த உடனே அடுத்த விஷயம் சொல்லிட்டு மறந்து போயிடக்கூடாது. அதனாலதான் உங்களுக்கு இந்த இன்டராக்டிவ் செஷன் நீங்களே ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு நபர் குழந்தை பிறக்கும் போது நல்லா தாங்க இருக்குது. அப்படியே வளரும் போது ஜாலியா விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பிடிச்ச மாதிரி அப்படியே ஜாலியா குழந்தை விளையாடிக்கிட்டு நல்லா தான் இருக்கு. அப்புறம் கொண்டு போய் குழந்தைய தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுடுறோம். விட்டதுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு அங்க இருந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஐயையோ என்ன இது, படிக்க சொல்றாங்க, ஏபிசிடி எழுத சொல்றாங்க, நமக்கு ஒண்ணும் வரமாட்டேங்குது, புதுசா இருக்கு, ஒரே வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு அப்பதான் சில விஷயங்கள்லாம் ஆரம்பிக்குது. சோ ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு 10 வயசு 15 வயசு வரைக்கும் நல்லா தான் வளர்ந்து வருது. திடீர்னு உனக்கு ஒரு செவ்வாய் தோஷம் இருக்கு, உனக்கு ஒரு நாக தோஷம் இருக்கு, உனக்கு ஒரு சர்ப்ப தோஷம் இருக்கு, உனக்கு ஒரு பித்ரு தோஷம் இருக்கு, இல்ல உனக்கு இந்த தோஷம் இருக்கு, உனக்கு அந்த தோஷம் இருக்கு, சட்னி தோஷம் இருக்கு, சாம்பார் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த குழந்தையோட மனசு என்ன ஆகும்? நல்லா புரிஞ்சுக்குங்க. சின்ன குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப நீங்க எல்லாம் வளர்ந்துட்டீங்க. நமக்கு என்ன வித்தியாசம்னா, சின்ன குழந்தை பெரிய குழந்தை, நாமளும் குழந்தைதான். பெரிய குழந்தையான ஒரு நபர் ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 40 வயசு ஆகுது, திடீர்னு போயிட்டு சரி என்னதான் பாப்போம்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, இல்ல உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு, உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்குன்னு சொன்னா அவங்க மனசு உடைஞ்சு போகுமா போகாதா? இது எப்படி இருக்குன்னா, சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னா வந்து ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு வலி இருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனா, சார் உங்க ஹார்ட்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு எப்படி மனசு இதுவாயிடுமோ, படபடத்து பதட்டமாயி போயிடுமோ, அதே போல உங்களுக்கு இப்படி ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மனசு கலங்குமா கலங்காதா? எஸ் ஆர் நோ? இது முக்கியமான பாயிண்ட். ஐயா இதயம் ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு பிரெக்னண்டா இருக்கிற ஒரு லேடிக்கு வந்துங்க டாக்டர் வந்து சரியா செக் பண்ணாம உங்களுக்கு குறை இருக்குது அப்படிங்கறத வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மனசு உடைஞ்சு போய் உணவும் சரியா எடுத்துக்காம அதையே கவலையா நினைச்சே வந்து அந்த குழந்தை அதனாலேயே வந்து ரொம்ப குறைபாடா இருந்திருக்குங்க. ஆனா வந்து சரியா சொன்னீங்க போது அவ்வளவு அதாங்கய்யா. சரியா சொன்னீங்க. இதைத்தான் இங்க நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, தோஷம் 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 அத பத்தி தெரிஞ்சுக்காத வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அந்த தோஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, இப்ப சார் சொன்னாரு பாத்தீங்களா, நிறைமாத கர்ப்பிணி
சரியா செக் பண்ணாம உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்பட்டு குழந்தை குறைபாடா பிறந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சந்தோஷமா வரைக்கும் நல்லா தாங்க இருக்கும். திடீர்னு இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இது இருக்குன்னு சொன்ன உடனே மனசு உடையும் போது, அதை நினைச்சு வருத்தப்படும் போது கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் சுரக்குமா சுரக்காதா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் சுரக்குமா சுரக்காது? அது சுரந்தா என்ன நடக்கும்? என்னென்னமோ நடக்கும். உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள், உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள், நம்முடைய மூளை, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அறிவு எதுவுமே ஒழுங்கா வேலை செய்ய விடாது. தப்பு தப்பா வேலை செய்ய வைக்கும் இந்த கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அப்படின்றத முதல் செஷன்ல இருந்தே நாம பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ ஒரு தோஷத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம்னா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தோஷமே ஆரம்பிக்குது அப்படின்றது இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு தோஷம் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தோஷமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல யாரு மனசு தைரியமா இருக்காங்களோ, எது வந்தாலும் பாத்துக்கலாம், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா இருக்காங்களோ, தீர்க்கமா இருக்காங்களோ, யார் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அவங்க இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்க முடியும். யார் தப்பிக்க முடியும்? மனசுல தெளிவு, தீர்க்கமான முடிவு, இதெல்லாம் நமக்கு இருக்கிறவங்க தப்பிக்க முடியும். ஆனா எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க? அப்போ இந்த தோஷம் எந்த தோஷமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் சுரக்காம டோபமின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்க வச்சா ஆட்டோமேட்டிக்காவே இருக்கிற தோஷம் எல்லாம் சரியாகும். இதுதான் விஷயம். கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் உங்க உடம்புல இருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் மழை நல்லா ஜோன்னு பெய்யுது, வெளியே போய் நிக்கிறாரு, நின்னா கண்டிப்பா மழை தண்ணி அவர் மேல படும். ஆனா ஒரு அம்ப்ரெல்லா ஒண்ணு விரிச்சு வச்சுக்கிட்டு நின்னார்னா, கொடையை விரிச்சு வச்சுக்கிட்டு நின்னார்னா தண்ணி அவர் மேல படவே படாது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம், அது கோயிலுக்கு போனாலும் சரி, குரு காலில் விழுந்தாலும் சரி, இல்ல ஒரு டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமா இருக்கக்கூடியது. அப்போ டோபமின் ஹார்மோன் சுரந்தா கொடையே நாம எடுத்து கீழே வச்ச மாதிரி அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போனா அந்த பூஜை, அந்த பரிகாரம்ன்றது பலிக்கும். அடுத்ததா டாக்டர் கிட்ட போனா அவர் கொடுக்கிற மெடிசின் நம்ம உடம்பு ஏத்துக்கும், அதை சரி பண்ண ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நடக்கும். கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருந்தா இது என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. கொடையை வச்சு மறைச்சிக்கிட்ட மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் அந்த ஆற்றலை உள் வாங்காது. இதத்தான் ரொம்ப 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 முக்கியமா புரிஞ்சுக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய தோஷங்கள் இருக்கு, அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வந்தா வருத்தப்படுறாங்க. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு தோஷம் வேணும்னு கேட்கறதா சந்தோஷம். சந்தோஷம் எப்ப வருது அப்படின்னு கேட்டா, முதல்ல ஆசை வருது, அந்த ஆசை தான் சந்தோஷமா கன்வெர்ட் ஆகுது. ஆசை நமக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது, நிறைவேறலாம் நமக்கு துக்கத்தையும் கொடுக்குது. சந்தோஷம் நமக்கு கிடைச்சா நமக்கு டோபமின் ஹார்மோன் சுரக்குது, ஹாப்பியா ஃபீல் பண்றோம். துக்கம், எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னு சொன்னா கவலை, வருத்தம், பயம், கோபம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் சொல்லிட்டு அதுல போய் மாட்டிக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் இருந்தா மட்டும் அடுத்ததா நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நிறைய ஊர்களை சுத்தி பார்க்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறுனா டோபமின் ஹார்மோன் சுரக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா திபெத்தில் இருக்கக்கூடிய யோகிகளுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஆச்சரியம் நடக்குது. அப்பதான் சந்தோஷன்றது ரெண்டு விதமா கிடைக்குது. ஒண்ணு வெளியிருந்து பொருட்கள் மூலம் கிடைக்கக்கூடியது, இன்னொன்னு உள்ள இருந்து நமக்குள்ள இருந்தே உருவாகக்கூடியது. வெளியிருந்து கிடைக்கக்கூடியது ஒண்ணு, உள்ள இருந்தே உருவாகக்கூடியது ரெண்டு. வெளியிருந்து கிடைக்கும் போது அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா கிடைக்கல அப்படின்னும் போது, ஏதோ ஒரு விஷயம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்கல, கேட்டது கிடைக்கல, தப்பா போயிருச்சு, சரியா வரல அப்படின்னு சொல்லும் போது நிதானமா
பொறுமையா அமைதியா நாம இருந்தோம்னா வெளியிருந்து கிடைக்கக்கூடிய டோப்பமின் கிடைக்காம போச்சு, பரவாயில்ல, உள்ள இருந்து உருவாகக்கூடிய டோப்பமின் உங்களுக்கு உருவாயிடும். அப்போ உள்ள இருந்து உருவாகக்கூடிய அந்த டோப்பமின் உங்களுக்கு உருவாயிடும். இத நாம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா தோஷம், இந்த தோஷம் அந்த தோஷம் அந்த தோஷம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு அது பாட்டு ஏகப்பட்ட தோஷங்கள் வரும். அந்த தோஷம் இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்க, அப்படியே அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கும். என்னைக்கு அந்த தோஷம் இருக்குன்னு சொன்னாங்களோ சொன்னதுல இருந்து தான் தோஷமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்படும் போது, அதையே நினைச்சு நினைச்சு கவலைப்படும் போது, கஷ்டப்படும் போது கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது ஏற்கனவே அவங்க வாழ்க்கை இருந்ததை விட இன்னும் மோசமாகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா மனசு திடமா வச்சுக்கணும், அறிவை தெளிவா வச்சுக்கணும், நல்ல சரியான புரிதலை வாழ்க்கையில புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப உங்ககிட்ட யாராவது வந்து உங்களுக்கு நாகதோஷம் இருக்கு, உங்களுக்கு அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்குன்னா, போப்பா அதெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தைரியமா திடமா இருந்தீங்கன்னா அது இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அப்படின்றத நாம இன்னைக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன். இருங்க ஐயா, முடிச்சிடலாம். சோ இதுதான் இன்னைக்கு நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு சொன்ன விஷயம் உங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அடுத்த வாரம் அடுத்த செஷன் நாம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் அறிவு இருக்கா? என்னங்க இப்படி கேக்குறீங்க, அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா? நம்ம சிலர்லாம் பார்த்து உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லாருக்கும் அறிவு இருக்குது. அந்த அறிவு எங்க இருக்குது? அந்த அறிவு எங்க இருக்குது? நீங்க எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த அறிவு எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். இத பத்தி தான் அடுத்த வாரம் நாம பார்க்க போறோம். ஹார்மோன் தெரப்பி லெவல் 1 10 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ண நபர்களுக்கு, அதாவது இன்னைக்கு நான் உங்களுக்கு அரை மணி நேரம் ஒரு செஷன் மாதிரி 20 நிமிஷம் 30 நிமிஷம் சொல்றேன். ஏற்கனவே ஒரு 10 மணி நேரம் ஒரு செஷனா எடுத்து அது போன வாரம் நடந்துச்சு ஹீலர் பாஸ்கர் ஐயா மூலமா. அதுல கலந்துகிட்டவங்க நான் கேட்கிற இந்த மாதிரி ட்விஸ்டான கியூரியாசிட்டி உருவாக்குற கேள்விக்கு தயவு செஞ்சு பதில் சொல்லாதீங்க. தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அந்த பதில் இங்க சொல்லி அந்த கியூரியாசிட்டி உருவாகிறத கெடுத்து விடாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சோ அடுத்த வாரம் நாம என்ன பார்க்க போறோம்? உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு நிறைய இடத்துல கேட்டிருக்கேன் சார் நான் கூட, ஆனா அந்த அறிவு எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல சார், சொல்லுங்க சார் அப்படின்றது பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஓகே, இன்றைய செஷன் இதோட முடியுது. இப்போ கேள்வி கேட்கிறவங்க, ஃபீட்பேக் சொல்றவங்க தாராளமா இப்ப நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார், பெருமாள் பேசுறேன். வணக்கம் சார். ஜாதகத்தை எடுத்துட்டு கொண்டு போய் ஜோசிகர்கிட்ட கொடுக்கிற வரைக்கும் கொடுக்காம இருந்தா ஒண்ணும் இல்லை, கொடுத்தது பிற்பாடுதான் பிரச்சனைகளே அதிகமா வருது, எல்லா தோஷங்களும் வருது. அந்த தோஷங்களை போக்குறதுக்கு நிம்மதியா இருக்கணும்னா அங்க போகவே வேண்டாம். ஜாதகமே வெறும் பொய்யடான்னு சொல்றேன். சார் சொன்னாங்க ஒரு பிரெக்னன்ட் லேடின்னு சொன்னாங்க. அந்த லேடி ஹாஸ்பிட்டல்ல போய் டெலிவரிக்காக போறாங்க. டாக்டர் கூப்பிட்டு சொல்றாங்க நைட்டு 10 மணிக்கு உங்க பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அப்பதான் குழந்தை எடுக்க முடியுங்கிறாங்க. அப்பொழுது அவர் சொல்றாரு, மேடம் நான் என்னுடைய கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், ஒரு 1/2 hour டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது 2014 இந்த காலத்துல இப்படி இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ப்ளீஸ் மேடம் ஹெல்ப் மீ அப்படின்னு. அப்போ வந்து 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தோடனே நார்மல் டெலிவரி, பெண் குழந்தை பிறந்திருக்குங்கிறாங்க. இதுக்கு காட் இஸ் கிரேட், அதான் என்னால் சொல்ல முடியுது, வேற ஒன்றும் இல்லை. மன நிம்மதி, அவ்வளவுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. எதையுமே விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். யாருடைய இதுவும் கேட்க வேண்டாம், தன்னுடைய மனது என்ன சொல்லுகின்றதோ அதை கேட்டால் போதும். அதுக்குதான் சார், அதுக்குதான் நம்ம என்ன பண்ணீங்கன்னா நம்மளுடைய அறிவை தெளிவா வச்சுக்கணும். தெளிவா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்த நம்ம வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.
ஓகே, அடுத்ததா அடுத்து யாரு? அடுத்து என்ன தோஷம் இருக்கு சொல்லுங்க. ராகு தோஷம் கேது தோஷம் சொன்னாங்க சார். ராகு தோஷம், கேது தோஷம் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அதை பற்றிலாம். ஓகே, நீங்க இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அது கேள்வியா கேட்கலாம். இன்னைக்கு நம்ம இப்போ வந்து டிஸ்கஷன். வணக்கம் சார். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லிட்டு சொன்னா நல்லா இருக்கும். என் பேர் நளினி. நளினி, சொல்லுங்க. 10th class வீடியோஸ் அனுப்புறதா சொன்னீங்க, அது எங்க எப்படி போய் பார்க்கலாம்? நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனா நான் ஒரு தடவை பதில் அனுப்பும்போது நான் எனக்கு தோணிதான் அனுப்புறேன். ஆனா அது 10th class வீடியோஸ்ல அனுப்புறதா நீங்க சொல்றீங்க. எனக்கு அதான் கொஞ்சம் இல்ல, அந்த செஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது செஷன் முடிஞ்சது. அடுத்ததா ஒரு செஷன் நான் எடுக்கிறேன். அதை பத்தி நான் சார் கிட்ட சொல்லிட்டு மேபி நம்மளுடைய காலேஜ் சக்கரம் குரூப்ல நான் வந்து அதை பத்தி போடுறேன். அது வந்து விருப்ப கட்டணம் கிளாஸ் தான். அந்த கிளாஸோட பேர் வந்து அதிர்ஷ்ட யோகம். அதிர்ஷ்ட யோகம். வாழ்க்கையில பல்வேறு விதமான அதிர்ஷ்டங்கள் நம்ம எதிர்பார்க்காம நிறைய விஷயத்த நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரியான ஒரு கிளாஸ். அதிர்ஷ்டம்னு சொல்லும்போது அது உங்க உடம்பு ஹெல்த்ல இருந்து, சைக்கலாஜி ஹெல்த்ல இருந்து, மனசு ஹெல்த்ல இருந்து, குடும்பத்துல இருந்து, பணத்துல இருந்து, எதிர்பார்க்காம பல நல்ல விஷயங்களை இதெல்லாம் நம்ம வேணும்னு நினைச்சோம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வகுப்பு. அதை பத்தி நான் நடத்தும் போது மேபி அடுத்த மாசம் நடத்துற 3ஆம் தேதி சார் கிட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு நம்ம குரூப்ல அதை பத்தி நான் சொல்றேன். நல்லது, நல்லது. வணக்கம் ஐயா, நான் சென்னையில இருந்து மோகனா பேசுறேன். சொல்லுங்க. உங்க கிளாஸ்ல இருந்து ஜாதகம் பார்க்க கூடாதுன்றது நல்ல தெளிவா இருக்குதுங்க ஐயா. ஐயோ, நான் ஜாதகம் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்றாதீங்க வெளியே போய். நான் புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. நான் அப்படியெல்லாம் சொல்லல. நீங்க எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அவரு தாங்க சொன்னாரு ஜாதகம் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு நான் சொல்லிடக்கூடாது எப்பவுமே. ஜாதகம் பார்த்தாதாங்க ஐயா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து மனசு கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. அதுதான் மூல காரணம். அதாவது எல்லா விஷயத்திலுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதுல இருந்து நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்தெல்லாம் பிரிச்சு விட்டுறணும். அது நமக்கு புரிஞ்சா பரவாயில்ல. இல்ல அந்த மாதிரி சொல்ற நபர்கள்லாம் சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு அதுல இருந்து நல்ல விஷயத்த மட்டுமே எடுத்து சொல்லுவாங்க. எந்த விதமான கெட்ட விஷயத்தையும் சொல்லவே மாட்டாங்க. இதை மட்டும் பண்ணுங்க சார், சரியாயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் சொல்ற நபர்களும் இருக்காங்க. அதனால பொத்தாம் பொதுவா ஜாதகமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டாம். நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, அதை பார்த்துக்கலாம். நன்றிங்க. நல்லது, நல்லது, நன்றி. ஜாதகம் என்பது சாதகமா சொல்றதுதான் ஜாதகம். கரெக்ட். ஆமா, ரொம்ப நன்றிங்கய்யா. நல்ல சிறப்பான வகுப்பு. ஆசை வந்து ஒரு தோஷமா மாறுதுன்னு மிக சரியா சொல்லியிருக்கீங்க. அதாவது இப்ப எனக்கே ஒரு ஆசை இருக்கும். நான் எல்லாரும் விளையாடிட்டே இருப்பேங்க. அதிக நேரத்தை விளையாட்டுலயே பொழுதுபோக்கிடுறோம். இது ஒரு எனக்கு தோஷம், பழக்க தோஷம். ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோஷத்துக்கு ஒரு பொருளுக்கே அடிமையா இருப்பாங்க. ஒரு கஞ்சனா இருப்பாங்க. அவங்க வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்தை, அது மாதிரி ஒரு தோஷம் அவங்களுக்கு. ஒரு பெண் மேல ஆசை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பெண்களை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. சில பேர் உணவு மேல ஆசை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உணவை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு போனோம்னா செமையா சூப்பரா ஆரம்பிச்சிருக்கிறாங்கப்பா, இன்னைக்கு அதுல போய் ஒரு ருசி பாத்திரலாம் அப்படின்னு அவங்களுக்கு வெயிட் கூடிக்கிட்டே போகும். இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அடிமை. குடிநோய்க்கு வந்து நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா காலேஜ் பையன்ல இருந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஊர்லயும் செக் பண்ணாங்க. 10 பேர் வந்து குடிய விட முடியாம ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க நிலையை விட அவங்க நினைச்சாலும் விட முடியல. அதே பழக்க தோஷமா மாறிடுது. எல்லாமே வந்து இந்த மாதிரி வகுப்புகள் அட்டன் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுல இருந்து மீண்டு அது இது எப்படி ஆரம்பிக்குது, ஆசையில இருந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஆசைய வந்து நம்ம விட்டு தெளிவாகும் போது வந்து நமக்கு தேவை என்னன்னு உணர்ந்துகிட்டோம்னா அதுல இருந்து வெளிவந்துடலாங்க. நன்றிங்க, சிறப்பான வகுப்பு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா மயில் வாகனம் ஐயா வணக்கம். ஐயா என்னதான் மூஞ்ச பார்க்க விடாம ஆக்கிட்டாங்களே இன்னைக்கு குணாலா சார். பாத்துட்டேன் முதல்ல பார்த்தேன் உங்களோட பேஸ்.
உட்காந்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கேங்க ஐயா. டோபாமின் அதிகமா சுரக்க வச்சுட்டேன். உங்க நல்லது 3/4 மணி நேரம் நல்லதுங்க ஐயா. கிளாஸ்ல டோபாமின் அதிகமா சுரந்துட்டு. ஐயா நல்ல ஐயா விஷயம். ஜோசியக்காரர்கிட்ட நீங்க மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. தோசைன்னு சொல்லிட்டு தோசை ஐயா, கிடைக்கணும். நீங்களே ஒரு தோஷத்தை உருவாக்கிட்டீங்க பாருங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு என் மேல வீடியோ போடுறீங்க. வீடியோ உங்க இதுல ஆன் ஆகலையா? நான் ஒண்ணுமே ஆமா செய்யல. ஆஹ் அதனால ஐயா இப்ப வந்து நீங்க ஒரு தோஷத்தை உருவாக்கிட்டீங்க. நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. அதாம்மா, ஜோசியக்கார்ட்ட போய் பையனுக்கு ஜோசியம் பார்க்க போனா தோசை இருக்குன்னு எங்களை இப்படியே அலைய விடுறாரு ஐயா. ராகு தோசைன்ட்டு. ஆனா அவர் சாதகமா சொன்னா மட்டும்தான் எடுத்துப்பேன் ஐயா. பாதகமா சொன்னாருன்னா அது சரியில்லைன்னுவேன். ஜோசியக்கார் சரியில்லைன்னுவேன். வீட்லயே வந்து அப்படிதான் சொல்லிடுவேன் ஐயா. நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி. அப்படிதான். ஆனா மாற மாட்டேங்க, மனசு மாற மாட்டேங்க சார். அங்கதான் மாட்டிக்கும். என்ன ஃபேமிலியோட மாட்டிடுறமா, தனியானா நான் ஒண்டி வந்து எல்லாத்துலயும் மனசு ஸ்ட்ராங்கா வச்சிருப்பேன் ஐயா. என் உடல்ல இருந்து எல்லாத்துலயும். குணால் ஐயாவுக்கு தெரியும் என்னை பத்தி. அதனால அதை மட்டும் மாத்த முடியல. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு வழி நீங்க சொன்னாலும் நான் எங்க குடும்பத்துல கேட்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அருமையா உங்களோட தகவல் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷம் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ. சந்தோஷ யோகம் செய்ய வேண்டியதான். சந்தோஷ யோகம். ஆமா, அதிர்ஷ்ட யோகம் அப்புறம், சந்தோஷ யோகம் இப்போ. அனுசூயா பேசுறேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் மேம். வணக்கம். நான் சொல்ல நினைச்சேன் வந்தது. நல்ல சிவம் ஐயா வந்துடணும் கிளாஸ் எடுக்க அப்படின்னு நினைச்சேன். வந்துட்டாரு. நல்ல விஷயம். நல்ல அவர் லீவ்ல இருந்தாரு இல்லைங்களா? அதனால சரி அவரும் வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். வந்துட்டார் கிளாஸ். நல்லது நல்லது. இதுல என்னன்னா எல்லாருமே வந்து இந்த ஜாதகத்துல தோஷம் சொல்றதுனால எல்லாம் அந்த தோஷத்துக்கு போயிட்டீங்க. இப்ப ஐயா சொன்னது வந்து நிறைய தோஷம் சொல்லியிருக்காங்க. இப்ப மயில்வான சொன்ன மாதிரி வீடியோ தோஷம் இருக்குது, இட்லி தோஷம் இருக்குது, சாம்பார் தோஷம் நம்ம நினைச்சது எல்லாமே தோஷம் தான். நீங்க வந்து ஜாதக தோஷத்தை மட்டும் நீங்க நிறுத்த வேண்டாம். ஏன்னா வந்து ஐயா சொல்றது வந்து டோபமைன் சுரக்கணும்னா நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோமோ அதை வந்து அதிக அளவுல ஆசைப்பட்டு கிடைக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த நெகட்டிவ்க்கு போறவங்களதான் எல்லாருக்கும் தோஷம் வந்து அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கார்டிசோல் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதிகமா சுரக்க விடாம டோபமைன் எந்த அளவுக்கு அதிகமா சுரக்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஐயா சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லா விஷயமும் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து அதாவது அளவலாக சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தோஷம்னு சொல்லக்கூட நம்ம வந்து எல்லாருமே நினைச்சிருப்போம். நமக்கு இன்னைக்கு எல்லாருமே ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கணும்னாக்கா, நமக்கு தோஷம் நீங்க எல்லாருக்கும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கையில எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கலனாலும் சந்தோஷம் தான் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் டோபமைன் சுரக்கும். நமக்கு 2 தான் ஐயா சொல்றது, கார்டிசோல், டோபமைன். கார்டிசோல் சுரக்க விடாம நம்ம எந்த அளவுக்கு டோபமைன் சுரக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் கையில் எடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நல்ல வாழ்க்கை அமையும். சாதாரண விஷயம்தான். அதாவது அறிவு இருக்கா அப்படிங்கறது வந்து நீங்களே நினைச்சு ஒவ்வொரு வார்த்தைகள் தான் இன்னைக்கு வந்து நம்மள வந்து 2 விதமா கொண்டு போகுது. சந்தோஷத்துக்கு கொண்டு போகுது, சந்தோஷம் இல்லாமலும் கொண்டு போகுது. நம்ம சந்தோஷத்துக்கு என்ன ஏற்படுத்த முடியுங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. சாதாரண விஷயங்கள் நடைமுறையில வந்து ஹீலர் பாஸ்கரையாவே சொல்லுவாங்க என்னன்னாக்கா, நம்ம வார்த்தைகள் எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும். அதாவது கோயிலுக்கு போயிட்டு கும்பிடக்குள்ள நான் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு கும்பிடுறதுக்கும் நான் பாஸ் ஆயிடணும்னு கும்பிடுறதுக்கும் வித்தியாசங்கள் ஒண்ணுதான். ஆனா வந்து 2த்துக்கும் ஒரே கருத்து தான். ஆனா வந்து இப்ப அதுல ஒண்ணு வந்து கார்டிசோல் சுரக்கும், இன்னொன்னுல வந்து டோபமைன் சுரக்கும். அவ்வளவுதான். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பாசிட்டிவா கொண்டு போனோம்னா, இப்ப ஐயா சொல்றது அதே கருத்துக்களை வந்து நீங்க வந்து சிறப்பான ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் உதாரணமா சொல்றாங்க. அதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம். வாழ்க்கை முறையில வந்து இப்ப எப்படி ஒரு ஞானிகள், யோகிகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இந்த தீய சக்திகள், தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள், தோஷங்கள்ங்கிறது அவங்களுக்கு வந்து நினைவிலே வராது. அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஒரே பாசிட்டிவ்ல இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டோபமைன் அதிகமா சுரக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. ஐயா வந்து அதோட கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்கு.
அதனால வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னா, இதுல வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு வாங்கனாலே நீங்க வரமாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஐயா வந்து நமக்கு வந்து அந்த வீடியோ சொல்லக்குள்ள அவங்க வந்து ஒவ்வொரு முகத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க. அந்த எழுச்சிகள் இருக்கு பாருங்க, அதான் நமக்கு ஒரு வீழ்ச்சியா இருக்கும். வீழ்ச்சியா இருக்காது, வீழ்ச்சியா இருக்கும். அதனால வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து நடவடிக்கையே ஃபர்ஸ்ட் வந்து டோபமைன் சுரக்கிற அளவுக்கு செஞ்சோம்னாக்கா, நம்மளுடைய லைஃப் வந்து எங்கேயோ போயிடும். அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உணருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இதுல வந்து வீடியோல ஆன் பண்ணிட்டு வாங்கங்கிறது பெருசு கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு. முடியலன்னா பரவால்ல. முடிந்தவங்க கண்டிப்பா வாங்க. நம்ம இருட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளிச்சத்துக்கு வருவோம். கண்டிப்பாக வெளிச்சமும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அனைவரும் ஐயா சொல்ற மாரி எல்லா விஷயங்களும் டாக்குமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அற்புதமான செஷன் நமக்கு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஐயா ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கே சொன்னாங்க. என்னடா இது 8 மணி வரைக்கும் தூங்கலாமே. இன்னைக்கு ஏஞ்சி காலையிலே உட்கார வைக்கிறாங்களே. அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இனிமேல் வந்து நம்ம காலை சக்கரத்துல இருக்காது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நம்ம வந்து எப்படா இந்த 5:30, 6 மணி வருங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஐயா வந்து நமக்கு ஒரு விடியலை ஏற்படுத்திட்டாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழும். அவங்களோட செஷன் நெறைய இருக்கு. அதாவது நானும் மத்த இதுல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து அவங்க இதுல வந்து ஒரு கூப்பிட்டு ஒரு செஷன் எடுக்க சொல்றாங்கன்னா, அது வந்து 100க்கு 200% 100% வந்து அது வந்து உண்மையானதாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஆட்டம்ஸ் உதயா ஐயா வந்து நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா செஷன்லயும் தொடர்ந்து நமக்கு அதுல வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அந்த வகுப்புகள் வந்து இன்னைக்கு காலை சக்கரத்திலே நிகழுங்கிறதுல நமக்கும் சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே பயன்படுத்திங்க. பயன்படுத்துறதை விட மற்றவர்களுக்கும் இத நிகழ்ச்சிய சொல்லி அவர்களும் பயன்பெற வைங்க அப்படின்றத நேரத்துல கேட்டுக்கொண்டு, இது வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து வாழ்க்கை முறையில வந்து சாதாரண விஷயத்த வந்து பெரிய அளவுல வந்து நமக்கு எப்படி ஏற்படுத்திக்க முடியுங்கிறத ஐயா திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து இது யாருக்கும் கிடைக்காத விஷயம் தான் சொல்லலாம். இது கிடைக்குங்கிறத வந்து நீங்க சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. யாருக்கும் கிடைக்காத விஷயத்த வந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து அனைவரும் இந்த செஷன்ல வந்து கண்டிப்பாக பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வை அற்புதமா அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்த தூண்டுவீங்க. ஆனா இன்னொன்னு சொல்லிக்கிறேன் ஐயாட்ட. அதாவது அடுத்த வாரம் ஐயாவோட செஷன் இருக்காது. ஏன்னா, நம்ம நேரடி நிகழ்ச்சி வந்து நம்ம சிதம்பரத்துல வைக்கிறோம். ஐயா ரெடி தான். நாங்க வந்து அதுக்குண்டான இன்விடேஷன்லாம் வரும். நான் குரூப்ல போட்டு விடுறேன். நம்மளோட நிகழ்வு வந்து அடுத்த வாரம் வந்து சிதம்பரத்துல இருக்கிறதுனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக இருக்கும் என்று இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை நமக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பொழுதையும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக தினம் தினம் வாரம் வாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் ஆட்டம்ஸ் உதயா ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரத்தின் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி 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 ஐயா. சோ அடுத்த வாரம் நம்மளால சந்திக்க முடியாது. பட் அதுக்கு அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய முறை கேட்டுங்க, நிறைய பேர் கேட்டிருக்குங்க அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எங்க இருக்கு அப்படின்றத நாம பார்ப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ. நிச்சயம். கண்டிப்பாக அந்த சொன்ன அந்த வார்த்தைகளை வந்து நீங்க நினைச்சு பாருங்க. இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுல வந்து கண்டிப்பா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு டோக்குமெண்ட் அப்படிங்கறது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டுங்கோல்ல, நம்ம செய்கைகள் வந்து கண்டிப்பாக எல்லோரும் மாற்றிக்கொண்டு அனைவரும் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நம்ம அனைவரையும் தெரிவித்துக் கொண்டு, தோஷங்கள் என்பதை நிவர்த்தி செய்வதற்கு சந்தோஷம் ஒன்றே நமக்கு தீர்வானது என்பதை நம்ம அனைவரும் இந்த நேரத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்விலே நமக்கு தொடர்ந்து நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் கும்பகோணம் டெம்பிள் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அற்புதமாக வழங்கிய நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், இன்றைய காலை பொழுது ஞாயிறு காலை பொழுதை நல்ல பொழுதாக அமைத்து இன்றைய நிகழ்வில் இருந்து நமக்கு ஒரு நல்ல எண்ணத்தையும் நல்ல ஒரு பொழுதையும் நல்ல ஒரு சிந்தனைகளையும் ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஆட்டம் சுதயா ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்விலே ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு இந்த நிகழ்வை ஒரு வெற்றி நிகழ்வாக மாற்றிக்கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை தொடர் நிறைவு செய்து மீண்டும் காலை நல்லதொரு நிகழ்வை சந்திக்கும் என்ற நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் ஐயா. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன்.
நன்றிங்க ஐயா. மயில் வாகனம் பேசுறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா உங்க நம்பர் கிடைக்குமா எனக்கு? என்னுடைய நம்பர் குரூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். குரூப்ல இருக்கு. இருக்கு. நான் போட்டு விட்டுறேன். இருக்கு ஐயா நம்பர். நாளைக்கு கூப்பிடுங்க. இன்னைக்கு அடுத்த ஒரு செஷன் நைட் இருக்கு. அதுக்கு ரொம்ப பிஸியா இருப்பேன். இதான் கூப்பிடுறதா நாளைக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூப்பிடுறேன். நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு. தேங்க்யூ. சார் குரூப்ல போட்டுறோமா? நன்றிங்க, நன்றி நன்றி, மனமார்ந்த நன்றி அப்பா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க. ஓகே. நன்றிங்க ஐயா. நன்றி. மீட்டிங் லீவ் பண்ணலாம், முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.